ஜோதிட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூன் 14ஆம் தேதி நடக்கக்கூடிய வைகாசி அமாவாசை பார்த்தீங்கன்னா அதிசக்தி வாய்ந்த ஒரு நாளாக பார்க்கப்படுகிறது. பொதுவாகவே அமாவாசை பார்த்தீங்கன்னா தெய்வ வழிபாட்டிற்கு உகந்த நாளாகவும் நிறைய பரிகாரங்கள் செய்வதற்கு ஏற்ற நாளாகவும் இந்த நாளை நம்ம பார்ப்போங்க. ஸோ இந்த நாளில் பார்த்தீங்கன்னா நிறைய நல்ல விஷயங்களை செய்ய மாட்டாங்க. ஆனால் இந்த வைகாசி அமாவாசை பார்த்தீங்கன்னா ஒரு மங்களகரமான சக்தி நிறைந்த ஒரு நாளாக கண்டிப்பாக அமைகிறது. ஸோ இந்த வைகாசி அமாவாசை நாளில் உங்களுடைய முன்னோர்களுக்கு இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் தவறாமல் செய்து வந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் கிடைக்காத அதிர்ஷ்டங்கள் கூட உங்களை தேடி வரும் அப்படின்னு ஐதீக ரீதியாகவே சொல்லி இருக்காங்க. ஸோ என்ன செய்யணும் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த அமாவாசையினுடைய தாக்கத்தால் மீனம் ராசி நேயர்களுக்கு ஏற்படக்கூடிய திருப்பங்கள் என்ன, மீனம் ராசி நேயர்களுக்கு கிடைக்கக்கூடிய நற்பலன்கள் என்னென்ன அப்படிங்கிறதையும் விரிவாக நம்ம பார்க்கலாம். முதல்ல அமாவாசை அன்று முன்னோர்களுக்கு செய்யக்கூடிய அந்த முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்துட்டு அதன் பிறகு உங்களுக்கு என்ன பலன் காத்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். வைகாசி அமாவாசையில் பார்த்தீங்கன்னா தர்ப்பணம் செய்து முன்னோர் வழிபாடு செய்ய மறக்கவே கூடாதுங்க. இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா குறிப்பாகவே சொல்லி இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயமாகவும் பார்க்கப்படுகிறது. இந்த வழிபாடு பார்த்தீங்கன்னா உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் பலமாக்கி வாழ்ச்சியும் அப்படின்னு ஐதீக ரீதியாகவும் சொல்லி இருக்காங்க. வருடத்திற்கு பார்த்தீங்கன்னா மொத்தம் 96 தர்ப்பணங்கள் இருப்பதாக சாஸ்திர ரீதியாகவும் சொல்லி இருக்காங்க. மாதந்தோறும் வருகிற அமாவாசை ஒவ்வொரு மாதமும் பிறக்கிற தமிழ் மாதம் கிரகணங்கள் புரட்டாசி மகாலயபட்சத்தின் காலங்கள் என முன்னோரே வழிபடுவதற்குரிய நாட்களாக முக்கியமான நாட்களாக முன்னோருக்கான நாட்களாக மொத்தம் 96 நாட்கள் இருப்பதாக விரிவாகவும் சொல்லி இருக்காங்க. இந்த மாதிரி விஷயங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு தெரிந்திருக்க வாய்ப்பே இல்லைங்க. ஸோ தெரியாதவர்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ மூலம் நீங்கள் தெரிந்து கொண்டு பயனடையலாம். இந்த அமாவாசைக்கு இருக்கக்கூடிய முக்கியத்துவமும் நிறைய பேருக்கு கண்டிப்பாக தெரிந்திருக்க வாய்ப்பே கிடையாதுங்க. இந்த அமாவாசை நாள் முன்னோருக்கான ஒரு சிறப்பான நாளாக பார்க்கப்படுகிறது. இந்த நாளில் முன்னோரை நினைத்து அவர்களுடைய படங்களுக்கு பூக்களால் அலங்கரிப்பதும் தூப தீபங்கள் காட்டி ஆராதனை செய்வதும் உங்களுக்கு மிகுந்த அதீத மாற்றத்தை ஏற்படுத்தும், அதீத நற்பலனை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லி இருக்காங்க. இந்த அமாவாசை பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை அன்று வருவதால் இது விசேஷமான ஒரு நாளாக பார்க்கப்படுகிறது. இந்த நாளில் மறக்காமல் முன்னோருக்கு ஆராதனை செய்து அவர்களுடைய படங்களுக்கு மாலை சாட்சி அவர்களுக்கு பிடித்த உணவை நெய்வேத்தியமாக படைத்து முக்கியமாக காகத்திற்கு கொடுக்கணுங்க. முன்னோரை நினைத்து உங்களால் முடிந்த அளவிற்கு இந்த நாளில் ஒரு 4 பேருக்காவது தயிர் சாதம் அல்லது எலுமிச்சை சாதம் அல்லது சாம்பார் சாதம் இந்த மாதிரி உணவுகளை நீங்கள் தானமாக கொடுத்து வரலாங்க. இப்படி செய்து வந்தீங்கன்னா உங்கள் வீட்டில் இதுவரை இல்லாத நிம்மதி சந்தோஷம் இனி அதிகரிக்கும். தம்பதிக்கிடையே ஒற்றுமை ஏற்படும். உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தரித்திரம் பார்த்தீங்கன்னா விலகிடும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் செய்யும்போது உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய நிறைய நற்பலன்கள் இதனால் உங்களுக்கு ஏற்படும். ஸோ மறக்காமல் இந்த வைகாசி அமாவாசை நாளில் இந்த ஒரு விஷயத்தை தவறாமல் செய்து வாருங்க. ஸோ இதனை தொடர்ந்து மீனம் ராசினியர்களுக்கு அமாவாசையினுடைய தாக்கம் எப்படிப்பட்ட ஒரு தாக்கமாக அமைந்திருக்கு, அதாவது ஜாக்பாட் அடிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போகிறதா இல்லையா அப்படிங்கிறத இப்போ நம்ம தெரிந்து கொண்டு பயன்பெறலாம். இந்த அமாவாசையினுடைய தாக்கத்தால் மீனம் ராசி நேயர்களுடைய தொழில் வாழ்க்கை, அதாவது குடும்ப சூழல், மாணவர்களுக்கு அதாவது பிள்ளைகளுக்கு படிப்பில் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் இருக்க போகிறது, உங்களுடைய பெற்றோர்களுக்கு ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்தில் ஏதாவது முன்னேற்றம் இருக்கிறதா இல்லையா, தொழில் வியாபாரம் எப்படி நடக்கும், லாபங்கள் கிடைக்குமா கிடைக்காதா என அனைத்து தகவலையுமே நீங்கள் விரிவாக பார்த்து பயன்பெறுங்க. ஒவ்வொரு கிரகமும் பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட கால இடைவெளியில் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு பயிற்சி அடைவது இயல்பான ஒரு மாற்றமாகவே சொல்லி இருக்காங்க. இந்த கிரக மாற்றங்கள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசியினரின் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா தாக்கத்தை ஏற்படுத்துங்க. சிலருக்கு புதிய வாய்ப்புகளையும் சிலருக்கு சவால்களை சமாளிக்கக்கூடிய திறனையும் ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லி இருக்காங்க. ஸோ இந்த கிரக மாற்றத்தால் பல்வேறு விதமான மாற்றம் ஏற்படும். அது போலவே இந்த அமாவாசை தாக்கத்தால் உங்களுக்கு என்னவாறு ஒரு மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா முக்கிய அம்சமாக குரு பகவான் கடகராசியில் உச்சம் பெற்று சஞ்சாரம் செய்கிறார்.
இதனால பல ராசினியர்களுக்கு வாழ்க்கையில முன்னேற்றம், புதிய வாய்ப்புகள், பொருளாதார வளர்ச்சி ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் செவ்வாயினுடைய சஞ்சாரத்தால் தைரியம், வேகம், செயல்திறன் சில ராசினியர்களுக்கு அதிகரிக்கும். ஸோ இந்த அமாவாசையினுடைய தாக்கத்தால் இந்த மாதிரி விஷயத்துல எந்தவித பாதிப்பும் உங்களுக்கு நிச்சயமாக ஏற்படாது. ஸோ மீனம் ராசினியர்களுக்கு இந்த அமாவாசையினுடைய தாக்கத்தால் பார்த்தீங்கன்னா கலவையான பலன்களை வழங்கக்கூடிய ஒரு காலகட்டமாக உங்களுக்கு அமைகிறது. அதாவது சில விஷயங்களில் முன்னேற்றம் கிடைத்தாலும் சில இடங்களில் கூடுதல் கவனமும் நிதானமும் உங்களுக்கு தேவைப்படக்கூடிய ஒரு முக்கியமான நேரமாக இருக்கு அப்படின்னு சொல்லி இருக்காங்க. குருவின் பார்வை காரணமாகவும் பெரிய பாதிப்புகள் உங்களுக்கு ஏதாவது வந்தாலும் கண்டிப்பா அது தவிர்க்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பு இருக்கிறது. ஸோ குருவின் பார்வை இந்த நேரத்தில் உங்களுடைய ராசியின் மீது படும் பொழுது கண்டிப்பா பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படாது. அமாவாசை தாக்கத்தாலும் உங்களுக்கு பெரிய பாதிப்பு கிடையாதுங்க. கடந்த மாதங்களில் தொடங்கிய நல்ல மாற்றங்கள் இந்த காலகட்டங்களில் நீங்க நிச்சயமா தொடரலாம். ஸோ போன மாதத்தில் நீங்கள் ஏதாவது ஒரு நல்ல விஷயத்தை ஆரம்பித்து இருந்திருப்பீங்க. அந்த மாற்றம் உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு நல்ல மாற்றமாக இருந்திருக்கலாம். ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி விஷயத்தை மீண்டும் நீங்கள் தொடரலாம். செலவுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு அதிகமாக இருக்கிறது. இதனால நிதி திட்டமிடல் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியமாகவே சொல்லி இருக்காங்க. தேவையற்ற செலவுகளை கட்டுப்படுத்துவது முக்கியம். ஸோ இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக ஆடம்பரமாக செலவு செய்வதை நீங்கள் தவிர்க்கணும். முக்கியமான செலவு, தேவையற்ற செலவுகளை நீங்கள் செய்து கொள்ளும்போது பணம் ரீதியாக பெரிய அளவில் பாதிப்பு உங்களுக்கு ஏற்படாது. எச்சரிக்கையுடன் செயல்படக்கூடிய ஒரு காலகட்டமாக உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ எந்த மாதிரி விஷயத்தில் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, புதிய தொழில் அல்லது முதலீட்டு முடிவுகளை எடுப்பதற்கு முன்னாடி முழுமையாக ஆய்வு செய்து முடிவுகளை எடுப்பது அவசியம். அது மட்டுமில்லாமல் பிறரை முழுமையாக நம்பி நிதி முடிவுகள் எடுப்பதை நீங்கள் தவிர்க்கணுங்க. இளம் வயதில் இருக்கக்கூடிய நேயர்களுக்கு வாழ்க்கை அனுபவங்களை கற்றுத்தரக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த அமாவாசையினுடைய தாக்கம் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்க போகிறது. வேலை மற்றும் பணவரவு சார்ந்த விஷயங்களில் பார்க்கும் பொழுது வேலை தொடர்பாக சில அழுத்தங்கள் இருந்தாலும் அவற்றை சமாளிக்கும் திறன் உங்களுக்கு அதிகரிக்கும். வருமானம் உங்களுக்கு நிச்சயமா இருக்கிறது. 40 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு பெரிய பாதிப்புகள் இல்லாமல் நிலையான முன்னேற்றம் உங்களுக்கு ஏற்படுங்க. ஸோ இதனால நீங்க பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. பொறுமையுடன் செயல்பட்டால் இந்த காலகட்டத்தில் நல்ல பலனை நீங்க அனுபவிக்க முடியும் அப்படின்னு சொல்லி இருக்காங்க. ஸோ முழுக்க முழுக்க மீனம் ராசினியர்களுக்கு நீங்கள் பொறுமையாக நிதானமாக அவசரப்படாமல் இருப்பது முக்கியமாகவே சொல்லி இருக்காங்க. இந்த அமாவாசையினுடைய தாக்கம் உங்களுக்கு பாசிட்டிவான ஒரு நன்மையை ஏற்படுத்தி கொடுத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தாக்கமாக அமைந்திருக்கு. ஸோ இன்னைக்கு நம்ம சேனலில் வைகாசி அமாவாசையினுடைய தாக்கம் ஒவ்வொரு ராசினியர்களுக்கும் எப்படிப்பட்ட தாக்கமாக இருந்திருக்கு, அதிலே மீனம் ராசினியர்களுக்கு என்ன பலன் கிடைத்திருக்கு அப்படின்னு பார்த்துருப்பீங்க. மேலும் இது போல ஒரு புதிய தகவலை நீங்கள் தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுமே நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா நியூ அப்டேட்டான வீடியோஸும் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொண்டு பயன்பெறலாம். தேங்க்யூ.